வணக்கம். இன்றைய கவிதையின் தலைப்பு ஓவியங்களில் ஒளிந்த வரலாறு. நிலா ஒரு தூரிகையாய் இரவின் கரும்பலகையில் வானவில்லின் கற்பனைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் தீட்டியது. உலக கண்ணாடியின் மேல் வழிந்த வியர்வையை துடைத்த ஓவியங்கள், காலத்தின் கன்னத்தில் வரையப்பட்ட சிரிப்பும் சிந்தனையும். மோனாலிசாவின் புன்னகை எத்தனை காலத்தை மடக்கி வைத்தது? அவளது பார்வை காதலின் குறியீடா அல்லது வேதனையின் மௌன புதிரா? அவள் முகத்தின் ஒவ்வொரு பார்வையும் ஒரு புது மொழியில் கேள்விகளை தூவுகிறது நம் முகத்தில். வான்கோவின் நட்சத்திர ஓவியம் சுழலும் வானத்தின் வலி. ஒரு கருப்பு விரல் சூடுபட்டு நீலத்தை கீறியது. ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு உள் மனச்சுழிப்பு. ஒவ்வொரு விண்மீனும் ஒரு கண்ணீர் துளி. பிகாசோவின் குழப்பமான கனவுகள் மனித உருவங்களை முறித்து வைத்தன. ஒவ்வொரு துண்டும் ஒரு அழியாத கேள்விக்குறி. இது தானா உண்மையின் உருவம்? கண்களுக்கு பின்னே உள்ள கனவுகளின் களியாட்டம். அஜந்தா குகைகளின் மௌன நடனம். சுவரில் அடைப்பட்ட அமைதி. கற்பனையின் கை விளக்கேற்றி வரலாற்றின் இருட்டை கிழித்தன. கல்லில் தப்பிய காலடி ஓசைகள் இசையின்றி இசைக்கின்றன. ஓவியங்கள் மட்டும்தானா? சோழர் வெண்கலத்தின் நடனக்காரிகள் எந்த நேரத்தில் நிறுத்தப்பட்டனர்? சிலையின் உதடுகளில் ஒட்டிய பாட்டு எப்போது உதிரும்? காலத்தின் காதுகளில் இன்னும் அந்த ஓசை கேட்கிறதே. மரணம் எனும் முலாம் பூசிய கண்ணாடியில் விழுந்து கொண்டிருக்கும் மனிதன், அவனுடைய நிழல் சந்தித்த பழைய கேள்விகள். இந்த ஓவியத்தின் நடுவில் நான் ஒரு புள்ளியா? இல்லை, இந்த புள்ளியின் நடுவில் நான் ஒரு ஓவியமா? மரங்களின் வேர்கள் பேசும் பூமியின் ரகசியங்கள். இலைகளின் நடனம் கண்டு காற்று கால் தடுக்க ஆடிய ஆட்டம். மலைகளின் மூச்சுக்குள் சிக்கிய பனி ஆறாக கண்ணீர் சிந்த பாறையின் இதயம் உருகி ஓடையின் பாடலாக அன்றாடம் மாறும் இயற்கையின் ஓவியத்தில் முதற் புள்ளியை வரைந்தது எந்த ஓவியன்? ஆக்கம் ஆதிச்சக்திவேல். மிக்க நன்றி.